வெள்ளிக்கிழமை நைட்டு நான் என்ன மறந்து தூங்கிட்டு இருக்கும்போது பசங்க வந்து என்னை எழுப்பி, அம்மா பசிக்குது பிரியாணி ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. நானும் போன் எடுத்து டைம் பார்த்தா மணி 12:20ங்க. சரி போய் தொலைங்கடான்னு சொல்லி ஸ்விக்கில பார்த்தேன்னு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஆர்டர் பண்ணி கொடுத்ததும் போதுங்க, கதவு கிட்ட போய் நின்று கதவை ஓபன் பண்ணி பிரியாணி வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து, அம்மா எப்பமா பிரியாணி வரும், ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்லி எங்கிட்ட கதற ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா வந்துருன்னு சொல்லி வாயை மூடலங்க. ஸ்விக்கில இருந்து டெலிவரி வந்துருச்சு. அந்த பார்சல் டெலிவரி வாங்குறதுக்கு எங்க பாப்பா கேட் மேல எல்லாம் ஏறி வித்த காமிக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்க எந்த மாதிரி மிட் நைட் பிரியாணி கேட்கறது இந்த வீக்ல 3rd டைமுங்க. சோ அதனால ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. எங்க பாப்பாக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. உனக்கு அம்மா வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்டா எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு பிரியாணி பின்னாடியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. பிரியாணி வாங்கி தட்டுல கொட்டி 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. தூங்கிட்டு இருந்த எங்க யாழ்னே வந்து கூட ஒரு கை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அட பாவிகளா, நான் ஞாபகத்துல இருக்கிறனா இல்லையான்னு கேட்டுட்டு நானும் போய் ஒரு கை எடுத்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க. பிரியாணி உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த மிட் நைட்ல சாப்பிடும் போது வேற லெவலா இருந்ததுங்க டேஸ்ட். எல்லாரும் ரயில் வேகத்துல எடுத்து பிரியாணி சும்மா கப்பு கப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் தெரியாம ஒரு ஜீவன் நல்லா பெட்ஷீட் எடுத்து போட்டு படுத்துங்கிட்டு இருந்ததுங்க. அது யாருன்னு பார்த்தா அது என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. சரி நானும் எழுப்பி ஒரு வாய் பிரியாணி கொடுக்கலாமான்னு பார்த்தேங்க. சரி ஒரு பாக்கெட் பிரியாணி எத்தனை பேர் தான் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு நானும் எழுப்பாம அப்படியே விட்டுட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி ஒரே காம்ப்ளிமெண்ட்ரிங்க. எங்க பாப்பா நீதாம்மா பெஸ்ட் அம்மா, நீதாம்மா சூப்பர் அம்மான்னு சொல்லி வேற என்ன பாராட்ட ஆரம்பிச்சுட்டா. எப்படி சிக்கிருக்கேன் பாருங்க.